அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு பரிகாரங்கள்னால் என்ன, எதுக்காக பரிகாரங்கள் செய்கிறாங்கன்னு தெரியாமையே இருக்கிறாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம இந்த பூமியில் பிறந்துட்டோம், மரணம் கன்ஃபார்ம், அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் இந்த பூமியில் இருந்து இறக்குற வரைக்கும் நம்ம எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ப்ராப்ளம்கள் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதில் சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கணும்ல. அப்போது இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் போகிறோம், எக்ஸாம் படிக்கிறோம். படிக்கும்போது நம்மளுக்கு அது மண்டையிலேயே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே டியூஷன் சென்டர் போவோம். கரெக்டாக, அதாவது ரிவைஸ் பண்ணுவோம். என்ன படித்தோமோ நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ என்ன படித்தோமோ அதே தான் நம்மளுக்கு சொல்லித்தர போகிறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து நம்ம மண்டையில் ஏற்றி நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சுருவாங்க. அதே தான் பரிகாரங்களும். நம்ம என்னென்ன கஷ்டங்கள் இந்த பூமியில் அனுபவிக்கிறோம், என்னென்ன துயரங்கள் இந்த பூமியில் அனுபவிக்கிறோம், என்னென்ன துன்பங்கள் இந்த பூமியில் அனுபவிக்கிறோம், அது கிரகதோஷத்தாலும் சரி, இல்லை செய்வனாலும் சரி, இல்லை மந்திரம் ஆயத்தும் சரி, எதிரிகளாலும் சரி, இல்லை நம்ம கூட இருந்து பின்னாடி குத்துறவங்களும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, பத்ரகாளியோட வழிபாடு முன்னாடி வரும் பொழுது, அந்த அம்பிகை முன்னாடி நிற்கும் பொழுது, அந்த க்ஷணமே, அந்த நிமிஷமே எப்பேற்பட்ட பிரச்சனையும் பொடி ஆக்கிப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சப்போஸ் ஒரு வசியம், அந்த வசியத்தை உடைக்கணும், இல்லை ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறாங்க, டைவர்ஸ் இருக்க போகிறவங்க சேர்த்துடலாம். ஸோ அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை நன்மைக்கு நம்ம கொண்டு போகலாம். ஏன் தீமைக்கு கொண்டு போகணும் சொல்லுங்க பார்ப்போம். நன்மைக்கு கொண்டு போகலாமே. அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது எதிரிகள் இருக்கிறாங்க, வேறு வழியே இல்லை, அவன் சும்மா நம்ம நோண்டினே இருக்கிறான், இப்போ சண்டை சச்சின் பண்ணினே இருக்கிறாங்க, நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுன்னா கண்டிப்பாக அவங்கள அம்பிகை துஷ்பிரயோகம் பண்ணுவாள், துஷ்ட பிரயோகமும் பண்ணிப்பாள். அதாவது அவங்க கிணவுல கூட நம்மளை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தண்டிச்சிருவாம்மா. பத்ரகாளி அத்தனை சக்தி உள்ள தெய்வம். அதே மாதிரி எந்த மாதிரி தோஷங்கள் சரி, எந்த மாதிரி நோய் நொடிகளும் சரி, எந்த மாதிரி பிணிகள் சரி, எந்த மாதிரி நேரம் நல்லா இருந்தால் கூட அத்தனையுமே அவளோட கருணை பார்வையில் சரி செஞ்சுருப்பான். இதில் அவன் நினைச்சா அதாவது செய்ய முடியாத அதிசயங்களும் செஞ்சு காட்டிடுவான். அம்பிகையோட சக்தி, அம்பிகையோட பலம். அந்த மாதிரி அப்பேற்பட்ட பரிகாரங்கள், அப்பேற்பட்ட பூஜைகள் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற அத்தனையுமே விரைவில் நம்ம கையில் கிடைச்சிடும்.